ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மாடுகளைவோ இல்லை கட்டுத்தரையை பற்றியோ காட்ட போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போனது பங்குனி உத்திரம் இல்லையா இன்றைக்கி. நம்மளுக்கு வந்து முருகர் எப்போவுமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அதனால் வந்து முருகருக்கு என்ன நாள் வந்தாலும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி இதெல்லாம் தவறாத நான் போயிடுவேன். அதனால் வந்து இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது கருங்கரடு தாங்க. அங்கேயே போயிடலான்னு காலையிலேயே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து 5 லிட்டர் பால் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுருந்தோம். இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அக்காவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோங்க. போயிட்டு இவங்க மாமா பொண்ணு கூட வந்திருந்தாங்க. போகிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் கூட்டமாக இருந்தது கோயில். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது நான் வாரம் போகிறதுனால ஐயர் வந்து பாலெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணியிருப்போம் அலங்காரம் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அலங்காரமும் பார்த்துட்டு சாமிக்கிட்டேருந்து ஒரு மாலை கனி இதெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அப்படியே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கருங்கரடு கோயில்ன்ட்டு இல்லை, முருகர் கோயில் எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி. ஒரு தடவை நீங்கள் முருகரை கும்பிட்டிங்கனாலே போதும், அந்த முருகர் வந்து நம்மளை மறுபடியும் ஈர்க்கிற மாதிரியே தான் இருக்குமே வழி அடுத்த தடவை போகக்கூடாதுங்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது. எனக்கு வந்து இது வரைக்கும் முருகர்கிட்ட வேண்டுன எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. நம்ம மாடுகள் நல்லா இருக்கணும், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நினச்சது எல்லாமே நம்ம முருகர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு. அதுவும் இந்த கருங்கரடு முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் மாடுகளை பற்றி தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி இன்றைக்கி அதுக்கு டைமும் இல்லை, இனிமேல் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி அங்கே கோயில் எடுத்துகிட்டு வந்ததே கிளிப்பிங்ஸாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறீங்களா, எந்த சாமி பிடிக்கும் எப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து இந்த பங்குனி உத்திரத்துக்கு பங்குனி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் அலங்காரம் பண்ணது, பச்சை மலையில் எடுத்தது எல்லாமே போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. போட்டோ என்ன வந்துருச்சு இல்லையா? செலக்ட் பண்ணணும்.